நம்ம பண்ணுற பிஸ்னஸில் நாம் எடுத்திருக்கிற முயற்சியில் நம்ம வெற்றி பெற தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம். அதுக்காக நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட வீடியோஸ் வருது இல்லையா, இந்த வீடியோஸை பார்த்து இதில் கிடைக்கிற நாலேஜ் மட்டுமே அவங்க வெற்றி அடைகிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுல தப்பு இல்லை, என்னுடைய வீடியோக்கள் உட்பட. ஆனால் நான் அல்லது இந்த மாதிரியான வீடியோஸில் பேசுகிறவங்க இவங்க கொடுக்குற நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் அல்லது நீங்கள் எடுத்துருக்கிற முயற்சியில் வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு போதாது. நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஃபீல்டில் இன்னும் ஆழமாக கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு லேர்னிங் பிளான் நீங்கள் உருவாக்கி சரியான விதத்தில் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் திரும்ப வேண்டிய இடம் புத்தகங்கள். உங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தேடி வாசிங்க. அதுவும் சரியான நபர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை தேடி வாசிங்க. புத்தக வாசிப்பு இல்லாமல் உங்களால் வெற்றி அடைய முடியாது. நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேராசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரொம்ப முக்கியமான ஆலோசனை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தினுடைய ரொம்ப முக்கியமான பக்கம் அதனுடைய பின்பக்கம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் தான் அந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறா அப்படிங்கிற அந்த தகவல் இருக்கும். ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிறீங்க அப்படின்னா அதை யார் எழுதியிருக்கிறா, அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற அந்த கருத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது, எந்த அளவுக்கு அதில் படிச்சிருக்கிறாரு, அது சம்மந்தப்பட்ட துறையில் அவருக்கு எத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்குது, இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் அந்த புத்தகத்தினுடைய பின்னால் உள்ள அட்டை பக்கத்தில் இருக்கும். அதை பார்த்து அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு உண்மையாகவே அவருக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு மனநலம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு மருத்துவர். இவர் ஒரு மனநல மருத்துவர். இதில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவர் படிச்சிருக்கிறது அந்த மனநல மருத்துவத்துக்கு தான் படிச்சிருக்கிறாரு. அவருடைய மருத்துவமனையில் வெற்றிகரமாக நிறைய பேருக்கு அந்த மருத்துவத்தை பார்க்கவும் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மனநலம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதும்போது இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு தேவையான தகுதியும் அனுபவமும் அவருக்கு இருக்குது. அப்படிங்கிற நிலையில் கண்டிப்பாக இந்த புத்தகம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமான புத்தகமாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய துறையில் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு தகுதியும் அனுபவமும் உள்ள நபர்கள் எழுதின புத்தகங்களை தேடி வாசிங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கோங்க, தினமும் கற்றுக்கோங்க, தொடர்ந்து உங்களுடைய துறையில் கற்றுக்கொண்டே இருங்க. அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி வழிநடத்தும். தொடர்ந்து பயணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. God bless you.